பேச தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இந்தியா vs பாகிஸ்தான் இந்த போர் எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கிற சூழலில் இந்த எஸ்கலேஷன் லேடர் என்ற ஒரு டேர்ம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. அது என்ன எஸ்கலேஷன் லேடர் அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், ஜெயந்த். இந்த ரொம்ப லேமேன் டேர்மில் சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த எஸ்கலேஷன் லேடர்னு என்ன சொல்ல முடியுமா? ஒரு கொலாடி சண்டை வெட்டு குத்தா எப்படி மாறும், அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குல்ல. நம்ம நார்மல் சண்டையே அது மாதிரி தான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வர சண்டை எந்த கட்டத்தில் அது உச்சியை தொடும். எஸ்பெஷலி ரெண்டு நியூக்ளியர் பவர்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்மால் ப்ராப்ளம்ன்றது, ஒரு சின்ன ப்ராப்ளம்ன்றது ஹையஸ்ட் ப்ராப்ளமாக உச்சத்தை எப்போ தொடும், அந்த விளிம்பு நிலைக்கு எப்போ செல்லும், அது எப்போ ஒரு அணு ஆயுத போராக மாறக்கூடும், அதோட ஸ்டேஜஸை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் அது எஸ்கலேஷன் லேடர். இப்போ இந்தியா vs பாகிஸ்தான் இந்த லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் பெஹல்காம் அட்டாக் 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 அப்படின்றது நம்ம ப்ரிசிஷன் டார்கெட்ஸ் பண்ணது 1. ப்ரிசிஷன் டார்கெட்ஸ் பண்ணி நம்ம அவங்கள தாக்கின பிற்பாடு பாகிஸ்தான் நம்ம மீது பதில் தாக்குதலில் ஈடுபட்டது இல்லை. அவங்க 15 இடங்களில் நம்மளோட டிஃபென்சஸை ப்ரீச் பண்ணி உள்ளே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் நம்மளோட S-400ம் பராக்கும் திரும்பி ஆகாஷ் மிசைல்ஸும் இதெல்லாம் அதை தகர்த்துது. அதாவது 4-pronged டிஃபென்சிவ் லைன்ஸை நம்ம வச்சுருந்தோம். அவங்களோட இன்கமிங் ட்ரோன்ஸையும் இன்கமிங் மிசைல்ஸையும் நம்ம டார்கெட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். நம்ம ஸ்வாம் ட்ரோன்ஸ் எல்லாத்தையும். ஸோ அவங்க உள்ளே வர முடியாத பட்சத்தில் நம்ம திரும்பி ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் மறுநாள் காலையிலேயே லாகூர் எல்லா இடத்தையும் குறி வச்சு திருப்பி தாக்கணுமா. அது செகண்ட் லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் லேடர். அதுக்கு அடுத்த நாளும் அதை ரிப்பீட் பண்ணாங்க. அதை 2.1ன்னு வச்சுக்கலாம் எஸ்கலேஷன் லேடரில். ஸோ 2.1 அடுத்த நாள் 36 இடங்களை தாக்குதல். எங்கேருந்து தாக்குனாங்க? அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்துட்டு இருந்த தாக்குதல் இந்த சைடு புஜ் முதல் லே வரை. அதாவது லேன்றது கிட்டத்தட்ட லடாக் தான். அது லே, இது புஜ் என்ன குஜராத். ஸோ மொத்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேயும் எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க. மொத்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேயும் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை அவங்க தகர்க்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. அது அடுத்த கட்ட நிலை 2.1. 2.1க்கு அப்புறம் நேற்று நடந்தது இன்னொரு டைப் ஆஃப் தேர்ட் லெவல் எஸ்கலேஷன். அவங்களோட விமானங்கள் ஊடுருவிக்கு ஸ்ரீநகர் கிட்ட நம்ம வீழ்த்தியிருக்கோம். விமானங்கள் ஊடுருவி வீழ்த்தின பிற்பாடு அவங்க ஹெவி ஆர்ட்லரி யூஸ் பண்ணி அவங்கள செலக்டிவாக நம்மளோட ஃபார்வர்ட் ஏர்பேசஸ் உதம்பூர், பத்தான்கோட், அவந்திபுரா இதையெல்லாம் டார்கெட் பண்ண ஜெய்சல்மர் இதெல்லாம் டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்கல்ல. இது இட் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன் தட் அவங்க த்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் கான்டாக்ட்லெஸ் இது மொத்தமே. அதாவது தரை வழியாக அவங்க இன்னும் உள்ளே வரல. மொத்தமே கான்டாக்ட்லெஸ் வார்ஃபேராக தான் இது நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த கான்டாக்ட்லெஸ் கைனெட்டிக் வார்ஃபேர் இது பேர். ஓகே. எப்போ அஃபீஷியலாக வார்ன்னு டிக்ளேர் பண்ணோன்னா, அதாவது ஒன்று நம்ம அவர்கள் டெரிட்டரிக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு அஃபிஷியலாக ஒரு நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்லிமெண்ட்டை கூட்டி அதை ஒரு முடிவாக எடுத்து அதை பிரசிடென்ஷியல் அசென்ட்டோட டிக்ளேர் பண்ணணும். டேரக்டாக பிரசிடென்ட் ஆர்டர் பண்ண முடியாதா? பிரசிடென்ட் ஆர்டர் பண்ண முடியும். 350 ஆர்டிகல் 352 கீழே கேபினட்டின் பரிந்துரை பேரில் தான் அவங்க ஆக்ட் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக வார் டிக்ளரேஷன்ன்றது முடியாது. நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் இதுக்கன்ட்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குது. டிக்ளரேஷன் ஆஃப் வார் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். கவர்மெண்ட் வித் தி கவுன்சில் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் வித் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ண அப்புறம் திரும்பி இராணுவத்துக்கு ஆர்டர்ஸ் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் வி கேன் என்டர் இன் டு அதர் டெரிட்டரி ஆர் அந்த நாடு நம்ம டெரிட்டரிக்குள்ளே கால் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் வி ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் வார். ஓகே. ஈதர் தே ஹேவ் டு இன்வேட், தட் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன். ஜெட் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். ஓகே. அப்போ அஃபிஷியலி ஸ்டேட் ஆஃப் வார் தானா? வி ஆர் அன்அஃபிஷியலி இன் ஸ்டேட் ஆஃப் வார். ஸோ வி ஹவ் கான் இன் டு தேர்ட் லெவல் ஆஃப் எஸ்கலேஷன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அனைத்துமே ஆக்ட் ஆஃப் டெரர் கிடையாது, ஆக்ட் ஆஃப் வார். அதுதான் தேர்ட் லெவல் ஆஃப் எஸ்கலேஷன். நான் உங்களுக்கு இப்போ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு காரணமே அவங்க பண்ண பிற்பாடு நம்ம என்ன பண்ணோம், திருப்பி பாகிஸ்தானோட அஃபிஷியல் ஏர்பேசஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணோம். சர்கோடா, ரஹ்மியார் கான்,
திரும்பி ராவல்பிண்டி ஏர்பேஸு, திரும்பி ஷெர்கோட்டில் இருக்கக்கூடிய ஏர்பேஸு. நம்ம அட்டாக் பண்ணுறதை ஒத்துக்கிறாங்க பாகிஸ்தான், ஆனால் எந்த ஒரு அசட்டுக்கும் டேமேஜ் இல்லை அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அவங்க ரன்வேஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு ஏடிஜிபிஐ ஃபோட்டோஸ் போட்டே காட்டிருக்கு. நீங்கள் ஏடிஜிபியோட வெப்சைட்டை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏடிஜிபிஐ வந்து கிளியராகவே எந்தெந்த ரன்வே எங்கெங்கே வந்து நம்ம குண்டுமலை பொழிஞ்சிருக்கோம், எத்தனை ரன்வே வந்து டீகமிஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஏர்ஃபோர்ஸ் வந்து நம்மளை ரிட்டாலியேட் பண்ண ட்ரை பண்ணாலோ அவங்க அட்டெம்ப்ட் எடுத்தாலோ கூட முடியாது. ஸோ வி ஆர் இன் தி தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் எஸ்கலேஷன். ஓகே, இது எவ்வளோ ஸ்டேஜஸ்? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அது என்ன மாதிரி ஆக்ஷனாக இருக்கும்? ஆல்ரெடி டாக் ஃபைட்டும் நடந்திருக்கு ஸ்ரீநகர் மேலே. இந்தியன் பிளேன்ஸுக்கும் பாகிஸ்தானி பிளேன்ஸுக்கும் டாக் ஃபைட் நடந்திருக்கு. சப்போஸ் பாகிஸ்தான் ஆர்மியை மொபிலைஸ் பண்ணி இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே, அது சிக்கன் ஸ்னக் ஏரியா ஆகட்டும், இல்லை ஃபெரோஸ்பூர் குர்தாஸ்பூர் ஏரியா ஆகட்டும், இல்லை ஜெய்சல்மேர் ஆகட்டும், இந்த ஏரியாஸை தான் ரெகுலராக அவங்க வந்து இன்க்ரெஸ் பண்ணுறது, இந்தியாவுக்குள்ளே வருது. இந்த ஏரியாவில் வந்து அவங்க தாக்குதல் பண்ணுறதுக்கு முயன்றாலோ இல்லை உள்ளே வரத்துக்கு அவங்க இராணுவம் வந்தாலோ, குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களோட ஆர்மர் த்ரஸ்ட் இருந்தாலோ, ஆர்மர்னா டேங்க்ஸ், அவங்களோட உள்ளே வந்தாலோ, தட் பிகம்ஸ் அ ஃபுல் ஸ்கேல் வார். இன்றைக்கி வந்து ஒரு பலஸ்டிக் மிசைலை சிர்சா பகுதியில் ஹரியானா கிட்ட நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம சர்கோடாவை தாக்கணும். சப்போஸ் அவங்க இந்த பலஸ்டிக் மிசைல் அனுப்பாமல் இருந்தால் நம்ம தாக்கிருக்க மாட்டோமா? இல்லை, அவங்க வந்து நம்மளோட மெயின்லேண்டை தாக்க ஆரம்பித்தப்புறம் we have to retaliate. சிர்சாவை தாக்கிறதுக்கும் டெல்லியை தாக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு சில சோர்சஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இட் வாஸ் டார்கெட்டட் அட் டெல்லி. வாட் எவர் இட் மைட் பி, சிர்சா அதான் நான் சிர்சாவை தாக்கிறதுக்கும் டெல்லியை தாக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன் டெல்லியை தாக்கணும்? இட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அரசியல் தலைமையகம் இராணுவ தலைமையகம் அதுதான். அந்த அரசியல் தலைமையகம் இராணுவ தலைமையகத்தை தகர்த்துட்டா அவங்க போரில் வந்து அவங்க ஒரு எட்ஜ் கிடச்ச மாதிரி, ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ண மாதிரி. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எங்கே போய் தாக்கணும்? அவங்களுடைய ராவல்பிண்டி ஏர்பேஸ், ராவல்பிண்டி. ஓகே, அவங்களுடைய தலைநகரம் அன்அஃபிஷியல். கிட்டத்தட்ட இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி ட்வின் சிட்டிஸ். பிரைம் மினிஸ்டரோட ஹவுஸை தாக்கணும், அவங்களோட ஏர்பேஸை தாக்கணும், ராவல்பிண்டி மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே, கஹூட்டா பிளான்ட் உட்பட எல்லாம் பக்கத்தில் இருக்கு. நம்ம வந்து சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணல அப்படிங்கிறத வந்து, ஆமாம், மிலிட்ரி இடங்களை மாத்திரம் தான் டார்கெட் பண்ணோம். அவங்க எல்லாமே கவுண்டர் வேல்யூ டார்கெட்ஸை தான் அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் வசிக்கும் ஏரியாக்களை மக்களை தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படியாவது இந்தியா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கிராஜுவேட் ஆகாதான்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் தோற்றுருவோம்ட்டு, இராணுவத்திற்கு தெரியும் அவங்க எஸ்கலேட் பண்ணால் தன்வினை. அட்லீஸ்ட் அவங்க வந்து எஸ்கலேட் பண்ணாங்கன்னா பழி இந்தியா மீது வரும். இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நவுத்தி சென்றதுக்கான பழி ஒட்டுமொத்த இராணுவமும் தோற்று போயிடுவேன், நாடே தோற்று போயிடும். அவங்க தோற்று போகிறாங்க. பட் அந்த சுச்சுவேஷன் வந்தால் நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன? தட் ஃபோர்த் லெவல் ஆஃப் லேடர் அவங்க வந்துட்டாங்கடான்னா ஃபிஃப்த் லெவல் ஆஃப் லேடர் என்ன? நியூக்ளியர் வார். நாங்கள் வந்து டாக்டிக்கல் நியூக்ளியர் வாரை யூஸ் பண்ணுவோம், பாகிஸ்தான் சொல்லணும். சிக்ஸ்த் லெவல் ஆஃப் லேடர் என்ன? நம்ம திருப்பி செகண்ட் ஸ்ட்ரைக்கு போவோம். இப்படியாவது நம்மளே எஸ்கலேட் பண்ணி நம்மளே அந்த ஃபிஃப்த் சிக்ஸ்த் அந்த எஸ்கலேஷன்ன்றது இப்போ நடந்துட்டு இருக்க 3வது கட்டத்தில் 4, 5, 6 என்பதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று பாகிஸ்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? அவர்களோட சண்டை போடக்கூடிய தன்மையை குறைக்கிற அளவுக்கு அவங்களோட ஏர்பேஸஸை டார்கெட் பண்ணுறது, ஆர்ம்ஸ் டம்பை டார்கெட் பண்ணுறது, அதாவது அவங்களோட இராணுவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் தகர்த்துட்டு வரோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பாகிஸ்தானோட ரெகுலர் ஃபோர்ஸஸே சண்டை போடுறதுக்கு முடியாத போகிற சூழ்நிலையில் அப்போ அவங்க நெகோஷியேட்டிங் டேபிளில் வருவாங்கன்றது நம்மளோட வீக்காக வருவாங்க. அதுவும் ரொம்ப வீக்காக வருவாங்க. அவங்க கேட்டுப்பாங்க, லெட்ஸ் நெகோஷியேட் அப்படின்னு சொல்லிட்டு. See, it is a game of cat and mouse that is going on. ஒரு பூனையும் எலிக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இதை பார்க்குறோம். அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம அவங்கள டெஸ்ட் பண்ணுறோம். இதில் யார் வந்து வரம்பை மீறுகிறார்கள், எல்லையை மீறுகிறார்கள், ஆஸ் லாங் ஆஸ் நம்ம வந்து அவர்கள் பண்ணுவதற்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை தாண்டி இனிஷியேட்டிவ் யார்கிட்ட இருக்குது? இனிஷியேட்டிவ் முதல் நாள் நம்மக்கிட்ட இருந்தது, அடுத்த 2 நாட்கள் அவர்கள்கிட்ட இனிஷியேட்டிவ் போச்சு, நேற்று நைட் அவங்கக்கிட்ட இந்த இனிஷியேட்டிவை காலைக்குள் இனிஷியேட்டிவ் திரும்பி நம்ம எடுத்துட்டோம். எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களோட ஏர்பேஸஸை தாக்கினோடனே இனிஷியேட்டிவ் நம்ம கையில் வந்துருச்சு. ஸோ ஒரு லெவல் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போயிட்டு
ஓகே என்னோட இலக்குகள் மாறுகின்றன, நான் எதை தாக்க போகிறேன்ற இடம் மாறப்போகுது, நான் உன்னோட மையப்பகுதியை தாக்க போகிறேன், உன்னோட இம்பார்ட்டண்ட் இராணுவ தளவானங்களை தாக்க போகிறேன், உன்னோட இராணுவம் போர் புரியும் தன்மையை நான் குறைக்க போகிறேன் அப்படின்ற ஸ்டேஜை நம்ம எட்டிட்டோம். ஸோ இனிஷியேட்டிவ் நம்ம கையில் இருக்குது. அடுத்து என்ன தாக்குதல் நம்ம செய்வோன்றதை பாகிஸ்தானால் கணிக்க முடியல. ஏன்னா இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் ஒரு வித்தியாசம். அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அவங்க ஒரு ஸ்வாம் ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க, மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க, எல்லாத்தையும் நம்ம இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம அனுப்புகிற எதையுமே பெரும்பாலானது வந்து இன்டர்செப்ட் பண்ணாலுமே நியர்லி 98% நம்ம இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம். 98-99% இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம அனுப்புறது பார்த்தீங்கன்னா அங்கே போய் விழுது. லாகூரில் இருக்கட்டும், ராவல்பிண்டியில் இருக்கட்டும், இன்னும் நிறைய இடத்துல எல்லாரும் கேட்குற ருட்டீன் கொஷின், எல்லாருக்கும் சொல்கிற ருட்டீன் பதில், சைனா ப்ராடக்டை நம்பாதே, வாரண்டி கேரண்டி இல்லை. அதுதான் பாகிஸ்தான் கற்றுக்கொண்ட பாடம். ஸோ சைனாவோட HQ-9 என்ற ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை அவங்க ரொம்ப நம்பிட்டாங்க. ரெண்டாவது அவங்க வந்து நம்ம மாதிரி 4 டயர் டிஃபென்சிவ் மெக்கானிசமை ஃபாலோ பண்ணல. அவங்க எவ்வளோ டயர் இருக்குது? 1 2 ஒரு டயர் மெக்கானிசம் தான். சைனாவை ஃபுல்லாக நம்பினாங்க. இப்போ லாகூரில் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணோம்ல அந்த சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுவும் சைனாக்கிட்டேருந்து வாங்கினது தானே? ஆமாம், அவங்களோட ரேடாஸு. இப்போ நம்ம எதை டார்கெட் பண்ணுறோம் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸு, ரேடார்ஸு, அவங்களோட டிஃபென்ஸ் டம்ப்ஸ், அதாவது ஆயுத கிடங்கு, அவங்களோட கம்யூனிகேஷன் சென்டர், இப்படி இதை டார்கெட் பண்ண ஆரம்பித்தோன்னா ஒரு இடத்துல இருக்கிற கம்யூனிகேஷன் இன்னொரு இடத்துக்கு போக முடியாமல், ஒரு இடத்துல என்ன நடக்குதோ இன்னொரு இடத்துக்கு தெரிய முடியாமல் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு ஆர்மி யூனிட்டும் ஐலாண்டு மாதிரி மாறிடும். கோஆர்டினேஷன் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது. நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் மூவ் பண்ணிகிட்ருப்பீங்க, நான் ஒரு டைரெக்ஷனில் மூவ் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா ஆர்மி ஒரு சண்டையை ஜெயிக்கணும்னா கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் என்ன பண்ணுறேன், நீ என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சிக்கலன்னா சில நேரத்தில் ஃபெட்ரிசைடல் கில்லிங்ஸே நடக்கும். நீங்கள் என்ன பார்த்து சுடுறதும் நான் உங்களை பார்த்து சுடுறதும், ஏன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அதுதானே நடக்கும் இன் ஸ்டேட் ஆஃப் வார். ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸை நம்ம தகர்த்துட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பாகிஸ்தானோட வார் மேக்கிங் பொட்டன்ஷியல், அவங்க சண்டை புரியும் தன்மையை குறைத்து கொண்டு வருகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதுக்கு முன்னாடி அவங்களோட ரேடார்ஸு, அட்வான்ஸ் ரேடார்ஸு, கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், இதை டவர்ஸு, இதெல்லாம் டார்கெட் பண்ணோம். அடுத்து இப்போ நம்ம டார்கெட் பண்ண ரன்வேஸு, அவங்களோட ஏர்பேஸஸ்ஸு, அவங்க ஏர்ஃபோர்ஸ் ஹேங்கர்ஸு, அவங்க எங்கெல்லாம் பிளேன்ஸ் வச்சுருக்காங்களோ அதை டார்கெட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்குடான்னா, வி ஹேட் ஏர் டாமினன்ஸ். அவர்கள் அடிப்பதை நாம் தடுத்தோம் ஃபஸ்ட்டு, திருப்பி அடிப்பதை அவர்களால் தடுக்க முடியல. அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ஏர் டாமினன்ஸ் கிடச்சிது. நவ் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஏர் சுப்பீரியாரிட்டி. அவங்களோட விமானப்படையே செயல்படாத முற்றிலும் அது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தள்ளப்படும். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மேலே நம்ம பிளேன் எது போனாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும். இப்போ நம்ம விமானமே போனாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க பிளேன் டேக் ஆஃப் ஆக முடியாது. இல்லை, நம்ம பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் சார், நான் வரும்னு எதிர்பார்க்கல, இப்போ கால் பண்ணி சொன்னாங்க, அதனால தான் தெரிஞ்சுது. பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ அஃபிஷியலாக சீஸ்ஃபயருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு, போர் நிறுத்தம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்தியா கிட்ட. உண்மையிலேயே பாகிஸ்தான் வந்து பயந்துட்டாங்களா? இல்லை, நான் தான் சொன்னேனுங்களே, நான் இதுக்கு முன்னாடியே இப்போ பல முறை ரிப்பீட் பண்ணி சொன்னது தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அவங்களோட சண்டை புரியும் தன்மையை மெதுவாக அரித்து கொண்டு இருக்கிறோம். அவங்களால சண்டை புரிய முடியாது. அவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணோம் நம்ம. அதுக்கப்புறம் அவங்களோட கமாண்ட் போஸ்ட்டு, நெட்வொர்க் சென்டரு, ரேடாஸ் இதெல்லாம் அழித்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோம், அவங்களோட ஏர் பேஸஸையே டார்கெட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அவங்களோட கம்ப்ளீட் ஏர் டிஃபென்ஸ், அவங்க வான்வெளி பாதுகாப்பே முற்றிலும் அழிஞ்சு போச்சு. இப்போ அவர்களுக்கு என்ன இருக்குடான்னா, அவங்க வான்வெளியான திறந்த வழி ஆகிடுச்சு. ஸோ நம்ம விமானங்கள் உள்ளே போய் பாகிஸ்தானை சகட்டு மேனிக்கு எங்கே வேணாலும் எதை வேணாலும் டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நியூக்ளியர் வார். அப்படி அது நடந்தால் ஃபஸ்ட்டு அடிச்சதா அல்டிமேட்டாக எஸ்கலேஷன் ஆகும். நம்ம திருப்பி அடித்தா பாகிஸ்தான் இருக்காது. ஸோ பாகிஸ்தானுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இல்லை உள்ளே வந்து ஆர்மி அனுப்புறதா? அப்படி அனுப்புகிறோன்னா பலூச்சிஸ்தான்லேயும் கைபர் பக்துன்வாலையும் அவர்களுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அந்த பிரச்சனை மூன்றாதா? ஸோ எல்லா டைரக்ஷன்லேருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் வருது. ப்ரெடிக்டட் டீஎஸ்கலேஷன்
இட்ஸ் அ ப்ரெடிக்டட் டீஎஸ்கலேஷன். Did you predict ன்னு கேக்குறேன். ஐ ப்ரெடிக்டட் இட். நான் சொன்னேன்ல 36 மணி நேரம் 72 மணி நேரம் மேலே பாகிஸ்தானால 3 நாளைக்கு மேலே பாகிஸ்தானால தாங்க முடியாதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது தானே. இது அதே மாதிரி 3 நாள் நடந்திருக்கு. 3 நாள் நடந்திருக்கு. இதுக்கு மேலே என்ன இருக்கு? இப்போ சப்போஸ் நம்ம அந்த அசட்ஸ்லாம் நம்ம டார்கெட் பண்ணி அழிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் 2-3 நாள் போயிருக்கும்னு இது பாகிஸ்தான் தாக்கு பிடிக்கும் தன்மையானது மேக்சிமம் இதே நம்ம இந்த மாதிரி எஸ்கலேஷன் இல்லாமல் இருந்திருந்தால், அவங்க நினைத்தபடி நடந்திருந்தால், இது மாதிரி நம்மளுக்கு வந்து டிஃபென்சிவ் பேக்கப் இல்லாமல் இருந்திருந்தா, S-400 இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா, நம்மளோட சில ஏரியாக்கள் அடிக்கப்பட்டிருக்கும், அவங்களோட சில ஏரியா அடிக்கப்பட்டிருக்கும், சிவிலியன் கேஷுவாலிட்டி இருந்திருக்கும். ஸோ பாகிஸ்தான் ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்க மாத்திரம் இல்லை நாங்களும் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் தே வுட் ஹவ் ப்ரூவ்ட் அ பாயிண்ட். அவங்க மக்களிடையே அவங்களுக்கு வந்து ஒரு மொரேல் பூஸ்டராக கிடச்சிருக்கும். அவங்க இராணுவமும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிருக்கும். ஒருவேளை அவங்க இந்தியாவை நோக்கி படையெடுக்கவும் செய்திருப்பாங்க டெஃபினட்டாக. ஸோ திஸ் வாஸ் வெல் பிளான்டு. இப்போ முப்படை தளபதிகளோட நரேந்திர மோடி அவர்கள் இட் வாஸ் அ ரெஸ்பான்சிவ் வார் வித் அ ரெஸ்பான்சிபிள் லீடர். ஓகே. இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி இந்த சந்திப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ராணுவ அமைச்சரோட முப்படை தளபதிகள் டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் வார். எல்லா லீடர்களும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்ற சிச்சுவேஷன் ரூமில் கூப்பிட்டு அவங்க அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுப்பாங்க. அதன்படி பாகிஸ்தானோட எடுக்கக்கூடிய நிலைமையானது, அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவானதும் ஒவ்வொரு கட்டமானதும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து கிராஜுவேட்டட் ரெஸ்பான்ஸ் என்ற ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருந்தோம். நீ இது பண்ணால் நான் இது பண்ணுவேன், நீ இது பண்ணால் நான் இது பண்ணுவேன். ஸோ அவங்க பண்ணுறதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம். அந்த கடந்த 3 நாட்களாக சரியாக ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரியாக்ட் பண்ணதாக இருந்தால் அவங்க வந்து இதுக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. திட்டம் அனைத்தும் தவிடுபடி ஆயிடுச்சு. அதாவது நம்ம நீ சரி, நீ ஓகே, நீ என் மேலே கல் தூக்கி எறியிறியா, சரி ரைட்டு. நீ கண்ணாடி வீட்டிலேருந்து என் மேலே கல் எறிஞ்சிட்டே இல்லை, சரி ஓகே, நான் பாறாங்கல்ல தூக்கி உங்கள் கண்ணாடி வீட்டு மேலே போடுறேன். சில்லாவும் அரைஞ்சிருச்சு. சார் இப்போ பாகிஸ்தான் வந்து நம்ம வீக்காக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். எக்கனாமிக்கலாகவும் இல்லை மிலிட்ரி ரீதியாகவும் நம்ம அடிச்சிட்டோம். அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆப்ஷன் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு வீக்காக இருக்காங்க. ஒரு 20 years. Why should I be worried about Pakistan? இல்லை, சப்போஸ் if they learn from their mistakes, they will not learn. பாகிஸ்தானியர் என்றைக்குமே ஒழுங்கான பாடத்தை படித்திருந்தால் இன்னைக்கு இந்தியாவை வந்து 26 பேரை கொலை செய்திருக்க மாட்டார்கள். இன்று நம்மிடம் மரணடி வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சிவிலியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணல. ஆனால் அவங்க நம்ம சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிமேல் பாகிஸ்தான் இராணுவம் சர்வ வல்லமை பொருந்திய இராணுவம், வி ஆர் சுப்பீரியர், இந்தியன் ஆர்மிக்கு வந்து எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஒரு சித்து வேலை, இந்த ஒரு டைலாக்ஸ் வந்து அவங்க மக்களே அவங்கள நம்ப மாட்டாங்க. மக்கள் வார விரும்புகிறாங்களா சார்? பாகிஸ்தான் மக்கள்கிட்ட இந்த வாருக்கு ஒரு தரப்பினர் விரும்பினாலும் ஒரு தரப்பானர் இருப்பும் மக்கள் விரும்பாமல் இருந்தாலும் இப்போ என்ன ஆச்சுறான்னா, கடந்த 3 நாட்களாக டைட் ஹஸ் கான் அகெயின்ஸ்ட் தி ஆர்மி. இராணுவத்துக்கு எதிராக மக்கள் திரும்ப ஆரம்பித்துள்ளார்கள். இது காரணம் வந்து நம்மளுடைய அட்டாக்ஸ் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனாலயா? அது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நடந்த அட்டாக் என்பது, அதுவும் அவர்களோட விமான தளங்கள் மீது நடந்த அட்டாக் என்பது அவங்க மக்கள் இடையே இருந்த நம்பிக்கை முழுதும் தவிடுபடியாக்கிடுச்சு. டிமாரலைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு. நேற்று வேற தேரிக்க தாலிபான் வேற ஒரு 25 பாகிஸ்தானி ஆர்மி ஆஃபீஸர்ஸ், ஆர்மி ஜவான்ஸையும் ஆஃபீஸர்ஸையும் கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு BLA ஒரு 36 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ஒரு 6 கான்வேயை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இப்போ போர் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ BLA கைப்பற்றிய அந்த இடங்கள் என்ன ஆகும்? மீண்டும் பாகிஸ்தான் வசம். இப்போ மீண்டும் பாகிஸ்தான் வசமாகுமா, இல்லை பாகிஸ்தான் வந்து இப்போ இருக்கும் நிலையில் பாகிஸ்தான் இராணுவம் அதன் மீது கான்சென்ட்ரேட் பண்ணுமா அப்படின்னு பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை நிலவும். ஆசிம் முனீர் நிலைமை என்ன ஆகும்? ஷாபாஸ் ஷெரீப், ஆசிம் முனீர் இருவர் நிலைமையும் கவலைக்கிடம் தான். திஸ் வில் ஸ்ட்ரென்தன் இம்ரான் கான். ஏன்னா ஆர்மியிலே ஒரு பிரிவு இம்ரான் கானை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. மேபி எல்லாம் பஞ்சாப்னாலையா? பஞ்சாப் மாத்திரம் இல்லை, அப்படி பார்த்தா ஆசிம் முனீரும் பஞ்சாப் தான். அப்படி இல்லை, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆசிம் முனீர் வந்து இம்ரான்கானை ஜெயிலில் தள்ளி எலெக்ஷனை மேனிப்புலேட் பண்ணி அதிகாரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பண்ண வேலை என்ன? ஷாபாஸ் ஷெரீஃபை பவரில் எடுத்துகிட்டு வந்தது. இன்றைக்கி வந்து ஷாபாஸ் ஷெரீஃபை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணது யார்? ஷாபாஸ் ஷெரீஃபா? ஆசிம் முனீர் தான். ஆசிம் முனீர் ஸ்டார்ட் பண்ண ஆசிம் முனீருக்கு அந்த சண்டையை பாகிஸ்தானுக்கு அட்லீஸ்ட்
ஒரு இழுபறியிலையாவது முடிச்சிருந்தா தானே அவங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியும். இப்போ அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க, வி அக்செப்ட் சீஸ்ஃபயர்னு ஒரு மக்களிடையே அந்த பர்செப்ஷன் வார தோத்து போயிட்டாங்க. இஃப் இட் வாஸ் அ வார், இது சண்டையாக இருந்திருந்தால் இட் இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் அ சரண்டர். அஃபிஷியலி டிக்ளேர்டு சண்டையாக இருந்திருந்தால் இது சரண்டர் தான். நாங்கள் தோற்றுவிட்டோம், எங்கள் ஆயுதங்களை நாங்கள் கீழே போடுகிறோம் என்பதற்கு சமம். இது அன்டிக்ளேர்டாக இருக்கிறதுனால சீஸ்ஃபயர் டிக்ளேர்டாக இருந்தாலும் சீஸ்ஃபயர் பண்ணலாம். சரண்டர்ன்றது அல்டிமேட்டு. அதுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே வந்து சீஸ்ஃபயர்னு சொல்லுவோம். அதாவது சீஸ்ஃபயர் கேன் பி டெம்பரரி அண்ட் பர்மனெண்ட். ஓகே, பட் சரண்டர் இஸ் பர்மனெண்ட். சரண்டர் இஸ் பர்மனெண்ட். தோத்துட்டேன், நான் வெப்பனை கீழே போட்டேன்றது பர்மனெண்ட். சீஸ்ஃபயர்ன்றது தற்காலிகமாக நான் இந்த நிறுத்திக்கிறேன், நீயும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டது. பரஸ்பரம் ஒருத்தர் தாக்கிக் கொள்ள மாட்டோம்ன்ட்டு அந்த சைடில் இந்த ரிக்வஸ்ட் வருது. இனிமேல் என் தாக்குதலை நான் நிறுத்திக்கிறேன், ஸோ நீயும் தாக்காதேன்னு சொல்லி கேட்டுக்கிறது. சரண்டர்ன்றது அப்படி இல்லை, என்னால் முடியாதரா சாமின்னு கீழே போட்டு நான் அப்பிட்டு அப்படின்னு. பாகிஸ்தான் ராணுவம் போரை விரும்புகிறதா இல்லையா? ராணுவ அதிகாரிகள், உயர் அதிகாரிகளிடம் அதுலேயே வந்து 2 நிலைப்பாடுகள் இருக்கிறது. நிறைய கோர் கமாண்டர்களுக்கு இந்த போரை வந்து கண்டினியூ பண்ணுறது பிடிக்கல. பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ஒவ்வொரு ஏர்பேஸும் தூக்கிட்டு இருந்தால் அந்த ஏர்ஃபோர்ஸ் சீஃப்க்கு அந்த கலங்கம் தானே அது. இந்த நிறைய பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுடைய ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன், நேரில் நடந்து. இன்னைக்கு காலைல ஃபோட்டோ பார்த்தீங்களா? ஐஎஸ்பிஆரோட அந்த ப்ரெஸ் மீட்டா? பார்த்தேன். அதில் நேற்று மீட்டு பார்த்தீங்களா? என்ன சார் ஆச்சு? தே ஸ்டார்டட் இட், வி வில் எண்ட் இட் அப்படின்னா. இன்னைக்கு காலைல பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா? டெஜ் ஃபுல்லா மெடல்ஸ் கொத்தி இருப்பாங்க. எல்லா போரையும் தோத்த, இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லா போரையும் தோத்த ஒரு நாடு எங்கேயும் அந்த மெடல்ஸ் எதுக்காக கொத்தி? பலூச் மக்களை கொன்றதுக்கு மெடல், பங்களாதேஷ் மக்களை கொன்றதுக்கு மெடல், சிந்து மக்களை கொன்றதுக்கு மெடல், கைபர் பக்துனா மக்களை கொன்றதுக்கு மெடல், பிஓகேயில் இருக்கும் வளங்களை சுரண்டியதற்கும் மக்களை கொன்றதுக்கு மெடல், காஷ்மீரி மக்களை கொன்றதற்கு மெடல், உலக தீவிரவாதத்துக்கு துணையாக நின்றதற்கும் உசாமா பின் லேடனை ஒழித்து வைத்ததற்கும் மெடல், ஹஃபீஸ் சயீத் மௌலானா மசூத் அசரை வளர்த்து விட்டதற்கு மெடல், இந்திய பாராளுமன்றத்தை தாக்குதல் செய்ததற்கு மெடல், பாகிஸ்தானையே சுரண்டி தின்பதற்கு ஒரு மெடல். நான் கூட போரில் ஜெயிச்சு ஏதோ மெடல் கொடுத்துட்டேன். ஏன்னா தான் இதுக்கெல்லாம் தான் மெடல் வாங்க முடியும், வேற எதுக்கு மெடல் வாங்க முடியும்? போரில் ஜெயிச்சு நம்ம ராணுவம் கூட அத்தனை மெடலை குத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ட்ரெஸ் ஃபுல்லாக மெடலை குத்திக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு நைட் எந்த தாக்குதல் நடக்காது என்று எதிர்பார்க்கலாம், சீஸ்ஃபயர் என்று அவங்க சொன்ன அக்செப்ட் பண்ணியாச்சா? நம்ம பண்ணிடுவோமா? அவங்க சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிஜிஎம்ஓக்கு சொல்லியிருக்காங்க. டிஜிஎம்ஓக்கு சொன்ன பிற்பாடு தேர் இஸ் அ ப்ரொசீஜர். உங்களுக்கு இந்த சமிகைகள்னு சொல்லுவாங்க இல்லையா சார், என்ன சமிகை தெரியுது? நம்ம சீஸ்ஃபயர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையா? டெஃபினெட்லி வி மே அக்செப்ட் த சீஸ்ஃபயர் பிகாஸ் இஃப் பாகிஸ்தான் இஸ் சேயிங் எங்களால் முடியாதுன்னு அவனே என்னை விட்டுரு சாமி போதும் அப்படின்னு சொல்லும்போது I don't think we'll be prepared to hit them back. For humanitarian basis? It is not a humanitarian basis. It is not. They are not humans, sir. There is no humanitarian basis. ஏன்னா நம்ம முதல்ல இருந்தே நம்மளோட நிலைப்பாடு நாம் இந்த தாக்குதலை அவர்கள் செய்ததால் செய்து கொண்டிருக்கிறோம் என்று. இப்போ அவர்களே வந்து நான் தாக்குதலை நிறுத்திக்கிறேன்னா அப்போ என்ன உண்டான்னா இந்த மொத்த கான்ஃப்ளிக்டோட பழி பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்கிறது. நான் ஆரம்பிச்சா நானே முடிச்சுக்கிறேன்டா. அவன் ஆரம்பிச்சான், அவனே கேட்குறான் என்னன்னா அவன் தான் முடிச்சு வைக்கணும். பழி நம்ம மேலே இல்லை. இப்போ பழியை நம்ம ஏற்றுக்கணும் நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை இல்லை. ஸோ திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ திங்ஸ். நிறைவாக இதனுடைய ரெப்பர்கஷன்ஸ், ஒரு மாதிரி போர் போச்சு, போருன்னாங்க, போர் இல்லை, அப்படி இந்த ரெப்பர்கஷன்ஸ். இது போராக போகாது, 3 நாளைக்கு மேலே பாகிஸ்தான் தாக்கு பிடிக்காதுன்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். முதல் நாள் பர்செப்ஷன் பேட்டில் மக்கள் மத்தியில் போர் 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 என்று. ஐ எம் நாட் அ வார்மங்கர். இல்லை இல்லை, பாகிஸ்தான் மக்கள் மனசில் அதை விதைச்சிட்டாங்க. இப்போ மக்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய இப்போ நீர் 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 நீர்னு கத்திட்டு குவிட்டு கிடப்பாங்க. போர் போயிடுச்சு, ஆனால் நீர் 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 இண்டஸ் தண்ணீர் நீர் நீர் நீர்னு கத்துவாங்க. முன்னீர் முனீர் முனீர் தண்ணீர் தண்ணீர்னு கத்துவாங்க, பிச்சை எடுப்பாங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு. இப்போ அதான் சொல்கிறேனே. இல்லை இல்லை, இப்போ இல்லை இந்த மாதிரி சீஸ்ஃபயருக்கு அப்புறம் மீண்டும் தண்ணி திறந்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? பாகிஸ்தான் நடத்தை ஒழுங்காகும் வரை தண்ணீர் கொடுக்கப்பட மாட்டேன். மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, எதுக்கு 80% தண்ணி நம்ம கொடுக்கணும், நம்மளுடைய தண்ணி அது. ஆக்சுவலாக காஷ்மீரோட கவர்மெண்ட்டே அதுதான் சொல்லுது, நாங்கள் இந்த ட்ரீட்டிக்கு அகேன்ஸ்ட்னு சொல்லிட்டு. 2வது 4 வாட்டி அவங்களுக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பிட்டோம். என்னன்ட்டு?
இதை ரீநெகோஷியேட் பண்ணணும். ஒவ்வொரு டேம் கட்டும் போதெல்லாம் அவன் வந்து நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் எழுப்பிட்டு இருந்தான். பலிகார் ப்ராஜெக்ட், கிஷன் கங்கா ப்ராஜெக்ட், ஒவ்வொரு டேம் கட்டிட்டு இருக்கிறாங்க. மேபி லோயர் லேபர் ஏரியானால அவங்க அப்படி சொல்றாங்க. அது என்ன ரைப்பீரியனோ எனக்கு தெரியாது. அவன் வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ ஸ்காட்ச் எர்த் பாலிசியோட இன்னொரு ஃபார்ம் தான் இப்போ மோடி அடாப்ட் பண்ணியிருக்கிறது. ஸ்காட்ச் எர்த்னா ஒரு விரோதியின் இடத்தில் நாம் நுழையும் போது அந்த விரோதி என்ன பண்ணுவான்டான்னா, நமக்கு சாப்பிட இது கிடைக்கக்கூடாதுன்ட்டு ஃபுட் கிரெயினை எரிச்சிட்டு அவனும் போகலாம். இல்லை அவன் ஏரியா நம்ம நுழையும் போது நம்மக்கிட்ட ஃபுட் கிரெயின் இருக்குன்னா அவனோட ஃபுட் கிரெயினை மொத்தமாகவே எரிச்சிடலாம், இல்லை டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஸோ தட் அவனோட இராணுவத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காம படுறது. டு ஸ்டார்வ் ஹிம். பிணி, பசி, பட்னி இதில் அவர்களை ஆழ்த்த வேண்டும். அப்போது அவர்கள் இறங்கி வருவார்கள் என்று. இப்போது பாகிஸ்தானுக்கு ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜி தான். இட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் ஹைப்ரிட் வார்ஃபேர். ரொம்ப விரிவாக இந்த எஸ்கலேஷன் லேடர் குறித்து பேசியிருக்கோம். நம்ம பேசிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு முக்கியமான தகவல் வந்து நான் சொன்னேன், இந்த லேடருக்கு போகாது, இந்த கட்டத்துக்கு போகாது. சரி, இப்போ நியூக்ளியர் வெப்பன் வச்சு அடிச்சிருவாங்க அவனை சீண்டாதீங்க போகாதுன்னு நான் சொல்லிட்டேனே அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்கன்னு இல்லை, நிறைய பேர் வந்து சீண்டாதீங்க பாகிஸ்தானை, நியூக்ளியர் வச்சு அடிச்சிருவான்னு பயமுறுத்திட்டே இருக்காங்க. யாரு குறிப்பிட்டு சொல்லுங்க? லெஃப்டிஸ்ட், மார்க்சிஸ்ட், ஆன்டி நேஷனல்ஸ், மாவோயிஸ்ட், நிறைய பேர். அதுதான் ஆன்டி நேஷனல் ப்ராக்கெட்டில் எல்லாரையும் போட்டிங்களே, அதுக்கப்புறம் அதை சொல்லாமல் எதை சொல்ல போகிறோம்? சும்மா விட்டு போகிறீங்களா? அதே ஸ்பெஷலிஸ்ட். ஒரு சில பேர் லைக் உண்மையான கன்சர்னோட சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஐயோ ஒருவேளை குண்டு போட்டால் என்ன பண்ணுறது? ஐ டோன்ட் சி எதனால பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் அ போகி. பாகிஸ்தான் இதை ஒரு அச்சுறுத்தலாகத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா 2 வாட்டி நம்ம அட்டாக் பண்ண பிற்பாடும் அந்த இதை அவங்க யூஸ் பண்ணல. இந்த வாட்டி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்கட்டு நம்மளுக்கு ஃபியூச்சர்லையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யூஸ் பண்ணால் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாடே இருக்காதுன்னு தெரியும். இது உலக நாடுகள் யாராவது வந்து ஐயா நிறுத்து சாமி வேணாம் அப்படின்னு யாராவது வந்து பஞ்சாயத்துக்கு வருவானான்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குற ஒரு அச்சம், உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அச்சத்தை தான் அவன் வந்து பண்ணிட்டு இருந்தான். we have called this bluff. இனிமேல் இந்த நியூக்ளியர் பூச்சாண்டியை பாகிஸ்தான் வந்து புலி வருது கதை தான் இது. புலியே வராது. கடைசியில் புலி வந்துருச்சு. ஆனால் ரிவர்ஸில் புலி வந்து இந்திய புலியாக இருக்குது. ரொம்ப விரிவாக உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ஜெயின் சார். ஜெயின் நன்றி. கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.